தங்கச்சிம்மா, என்னம்மா அர்ஜுன் பேச நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசின வார்த்தைங்க எல்லாமே உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுமா. அவன் உன்னை இந்த மாதிரி பேசினதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் உனக்கு தான் அவனை பற்றி நல்லா தெரியும்ல. கோவம் வந்தா எதிரில் நிற்கிறது யாருன்னு கூட பார்க்காம என்ன வேணாலும் பேசி வார்த்தையை விட்டுருவான். ஸோ ப்ளீஸ், அவன் பேசினதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதம்மா. நீ எப்பவும் போல நீயே அவனை பார்த்துக்கம்மா. என்ன தங்கச்சிம்மா அப்படி பார்க்குற? நீ கூட வா, நான் வேணா போய் அத்தைக்கிட்ட பேசவா? இந்த பாருமா, துர்கானாலையும் நிகிதானாலையும் கண்டிப்பா அர்ஜுனை நல்லபடியா பார்த்துக்க முடியாது. உன்னால மட்டும்தான் அர்ஜுனை நல்லா பார்த்துக்க முடியும். ஏன்னா செண்பகவல்லி அத்தைக்கு அப்புறம் ஏன் அவங்களுக்கு மேலன்னு கூட சொல்லலாம், அர்ஜுன் மேல நீ தான் அவ்வளோ அக்கறையும் பாசமும் வச்சிருக்க. இதை புரிஞ்சுக்காம அவன் அன்பை கொச்சப்படுத்துறத என்னாலேயே தாங்கிக்க முடியலமா. சரி, அதெல்லாம் விடுமா. நான் உடனே போய் அத்தைய பார்த்து உன்னையே திரும்ப அர்ஜுனை பாத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேம்மா. அண்ணன் வேண்டாம் அண்ணன். ஏன் தங்கச்சிம்மா வேண்டாங்கிற? இனிமேலும் நான் அந்த தப்ப திரும்பவும் பண்றதா இல்ல. என்னோட அன்பு புரியாதவனுக்கு நான் என்ன செஞ்சாலும் அது தப்பாதான் தெரியும். நானா அவனை தேடி போய் என்னோட அன்பையும் அக்கறையும் கொடுக்கறதுனால தானே அதோட மதிப்பு தெரியாம பணத்தை தூக்கி எறிஞ்சு என்ன அவமானப்படுத்திட்டான். இப்பவும் நானா போய் அவனுக்கு எதை செஞ்சாலும் அவன் சொன்ன மாதிரி பணத்துக்காக தான் பண்றேன்னு அவன் நினைச்சிடுவான். அந்த வார்த்தைய திரும்பவும் என்னால தாங்கிக்க முடியாதுன்னு. ஏம்மா இப்படிலாம் சொல்ற? நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு. என் சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் என்னோட மனவேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். என்ன, நான் தெரியாம அர்ஜுன சரியா வளர்க்கலங்கிற வார்த்தைய விட்டதுக்கே கோவப்பட்டு நான் இனிமே அர்ஜுனை பாத்துக்கவே வேண்டான்னு மேடமே சொன்னாங்களேன்னு. ஆனா அர்ஜுன் தெரிஞ்சே எவ்வளவோ தப்பு தப்பா பேசி என்ன அவன் காயப்படுத்திருக்கான். அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலையேன்னு. என்னதான் அர்ஜுன் அவங்க பையனா இருந்தாலும் அவன் பேசினது தப்புன்னு தெரிஞ்சும் இந்த விஷயத்திலயும் என்னதான் மேடம் திட்டி அனுப்புனாங்க. அவன் பேசினதை விடவா நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எதுக்காக என்ன அர்ஜுனை பாத்துக்கவே வேண்டான்னு சொன்னாங்க? அர்ஜுன நான் நல்ல அக்கறையாவும் பாசமாவும் பாத்துக்கிறேன்னு தானே செண்பகவல்லி மேடமே என்ன அவனை பாத்துக்க சொன்னாங்க. என் பாசத்துக்கு பணத்தை தூக்கி எறிஞ்சு என்ன அவமானப்படுத்தி பேசினானே, அவனை எதுவுமே கேட்கலையா அவங்க? அவன் தப்பா பேசினதை விட மேடம் அமைதியா இருந்து அவன் பேசினதெல்லாம் சரிங்கிற மாதிரி என்ன தப்பு சொல்லி அனுப்புனது தானே எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இப்ப கூட நான் என்னோட ஈகோவால அர்ஜுனை பாத்துக்க மாட்டேன்லாம் சொல்லலன்னு. நான் அவன் மேல வச்சிருக்கிற அன்போட மதிப்பு அவனுக்கு புரியணும். என்ன மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் யாரையுமே அவன் இந்த மாதிரி பேசவே கூடாது. அப்போ நீ டிசைடே பண்ணிட்ட இனிமே அர்ஜுனை பாத்துக்கவே மாட்டேன்னு? இல்லன்னு, நிக்கிதாவே அவனை பாத்துக்கட்டும். அப்போதான் யாரு பணத்துக்காக நடிக்கிறாங்க, யாரு அர்ஜுன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னு அவனுக்கே தெரியும். நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அர்ஜுனுக்கு என்னோட உண்மையான அன்பு தெரியற வரைக்கும், என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் அர்ஜுனை பாத்துக்கவே மாட்டேன்னு.